உலகை வெல்லும் சாணக்கிய தந்திரம் ஏமாளியாக இருக்காதே. இந்த உலகத்தில் எந்த மனிதன் அதிக வலியை அனுபவிக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? யார் தன் இதயபூர்வமாக உண்மையாக இருக்கிறானோ அவன்தான். யார் எல்லாரையும் பற்றி எப்போதும் நல்லது நினைக்கிறானோ, உறவுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னைத்தானே ஒவ்வொரு முறையும் உடைத்துக் கொள்கிறானோ அவன்தான். ஆனால் இறுதியில் அதே மனிதன்தான் எல்லாராலும் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறான், சுரண்டப்படுகிறான். ஏன் தெரியுமா? காரணம், இன்றைய உலகம் குணத்தை பார்ப்பதில்லை, தனக்கு என்ன லாபம் என்றுதான் பார்க்கிறது. பணம் இருக்கும் வரை, உன்னிடம் பணம் இருக்கும் வரை உன்னை அண்ணன், நண்பன், என் உயிர் என்று கொண்டாடுவார்கள். பணம் தீர்ந்த பின், எந்த நாளில் உனது பாக்கெட் காலியாகிறதோ அதே நாளில் உனக்கான மரியாதையும் காற்றில் பறந்துவிடும். இது கசப்பானது, ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று மனிதர்கள் உனது நல்ல உள்ளத்தை பார்ப்பதில்லை, உனது தகுதியை, அதாவது வளத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். உனது உணர்வுகளுக்கு இங்கே மதிப்பில்லை, உனது மதிப்பிற்கு தான் சல்யூட் அடிக்கிறார்கள். ஏமாளியின் உழைப்பும் ஏமாற்றுக்காரனின் வெற்றியும். இதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால், ஒரு அப்பாவி மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு புத்திசாலி சாதுரியமான மனிதன் அதே உழைப்பை பயன்படுத்தி பணம், அதிகாரம் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்தின் மரியாதையையும் விலை கொடுத்து வாங்கிவிடுகிறான். ஆச்சாரியா சாணக்கியர் கூறினார், காட்டில் நேராக இருக்கும் மரம்தான் முதலில் வெட்டப்படும். இன்று கோடிக்கணக்கான மக்கள் செய்யும் தவறும் இதுதான். அவர்கள் எல்லாரையும் எளிதில் நம்பிவிடுகிறார்கள், எல்லாருக்காகவும் வளைந்து கொடுக்கிறார்கள், எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிக்கிறார்கள். பகரமாக அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? துரோகம், அவமானம், தனிமை, வறுமை மற்றும் மனதிற்குள் நொறுங்கி போன ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இதை உங்களுக்கு எந்த பள்ளியும் கற்றுக் கொடுத்திருக்காது, எந்த பந்தமும் சொல்லி இருக்காது. ஏன், உனக்கு மிக நெருக்கமானவர்கள் கூட இதை உன்னிடமிருந்து மறைத்திருக்கலாம். இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது, இந்த உலகம் ஒரு அப்பாவியை எப்படி பயன்படுத்துகிறது. சாதுரியமான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் ஜெயிக்கிறார்கள். பணம் ஒரு மனிதனின் மரியாதையை எப்படி மாற்றுகிறது. உங்களை நீங்களே எப்படி வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது, இன்று உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் நாளை உங்களை பார்க்க தவம் கிடக்கும் அளவுக்கு எப்படி மாறுவது. இந்த வீடியோ வெறும் கேட்பதற்கானதல்ல, இது உங்கள் சிந்தனையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதில் உள்ள விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றைய நாளுக்கு பின் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இது உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை எழுப்பும். இன்று முதல் நீங்கள் வெறும் நல்ல மனிதனாக மட்டும் இருக்க மாட்டீர்கள், ஒரு புத்திசாலி, வலிமையான மற்றும் ஆபத்தான மனிதனாக மாறுவீர்கள். நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய 8 முக்கிய விதிகள். உலகம் உணர்ச்சிகளால் அல்ல, சுயநலத்தால் இயங்குகிறது. நான் எல்லாருக்கும் நல்லது செய்தால் மற்றவர்களும் எனக்கு நல்லது செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. உலகம் உனது நற்பண்புகளை பார்ப்பதில்லை, உனது தகுதியை தான் பார்க்கிறது. பணம் உள்ளவன் செய்யும் தப்பை கூட உலகம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் எதுவும் இல்லாதவனின் நல்ல குணத்தை கூட உலகம் கேலி செய்யும். மக்கள் உங்கள் வலியை கவனிப்பதில்லை, உங்கள் வருமானத்தை தற்கவனிக்கிறார்கள். எனவே வெறும் நல்லவனாக மட்டும் இருக்காதே, தகுதியானவனாக, புத்திசாலியாக மாறு. உன்னை இழக்க மற்றவர்கள் பயப்பட வேண்டும். 2. எல்லாரையும் எளிதில் நம்பாதே. அப்பாவிகளின் மிகப்பெரிய பலவீனம் எல்லாரையும் உடனே நம்புவதுதான். யாராவது 2 வார்த்தை பாசமாக பேசினால் போதும் தன் இதயத்தை திறந்து வைத்து விடுவார்கள். தன் நேரம், பணம், உழைப்பு என எல்லாவற்றையும் கொட்டி கொடுத்து விடுவார்கள். இறுதியில் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. சிரித்து பேசும் எல்லாரும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல. சிலர் உன்னை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தவே உன்னிடம் நெருங்குகிறார்கள். உனது ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே. இன்று நண்பனாக இருப்பவன் நாளை உனது பலவீனமாக மாறலாம். புத்திசாலி இதயத்தால் கேட்பான், ஆனால் முடிவை புத்தியால் மட்டுமே எடுப்பான். நீ வெற்றியாளனாக வேண்டுமென்றால் உனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகு. 3. ஏழையின் நல்ல குணத்திற்கு மதிப்பு கிடையாது. இந்த உலகம் மிகவும் இரக்கமற்றது. உன்னிடம் பணம் இல்லை என்றால் நீ சொல்லும் நல்ல அறிவுரை கூட குப்பையாக தோன்றும். உனது உணர்வுகள் மலிவாக தெரியும், உனது இருப்பே பாரமாக மாறும்.
ஆனால் உன்னிடம் பணம் வந்தவுடன் மக்களின் குணமே மாறிவிடும். உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை புகழத் தொடங்குவார்கள். எனவே வெறும் நல்லவனாக வாழ கனவு காணாதே. அதிகாரம், பணம், திறமை, புத்திசாலித்தனம் உள்ளவனாக மாறு. வறுமை உனது பாக்கெட்டை மட்டும் சுருக்குவதில்லை, உனது குரலையும் ஒடுக்கிவிடும். 4. எப்போதும் எல்லாருடனும் இருக்காதே. Do not be always available. யார் போன் செய்தாலும் அடுத்த நொடி எடுத்தாலோ, கூப்பிட்ட உடனே ஓடிப்போய் நின்றாலோ, பிறருக்காக நீயே உன்னை எப்போதும் தியாகம் செய்து கொண்டே இருந்தாலோ, மக்கள் உன்னை உயர்ந்தவனாக நினைக்க மாட்டார்கள். உன்னை மலிவானவனாக நினைப்பார்கள். எளிதில் கிடைக்கும் எதற்கும் மதிப்பு இருக்காது. புத்திசாலி தன் மதிப்பை தக்க வைக்க தெரிந்தவன். அவன் எல்லார் பின்னாலும் ஓடமாட்டான். தன்னை நோக்கி எல்லாரும் வரும்படி தன்னை தகுதியாக்கிக் கொள்வான். 5. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை நிறுத்து. பலர் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்கு காரணம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதுதான். உறவுகளுக்காக கெரியரை விடுவார்கள், மற்றவர்களுக்கு உதவி போய் தான் கடனாளி ஆவார்கள், காதலுக்காக தன் சுயமரியாதையை இழப்பார்கள். இறுதியில் கையில் மிஞ்சுவது வெறும் கண்ணீர் மட்டுமே. புத்திசாலி இதயத்தை கேட்பான், ஆனால் முடிவை புத்தியால் மட்டுமே எடுப்பான். நீ வெற்றியாளனாக வேண்டுமென்றால் உனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகு. 4. பலவீனத்தை பலமாக மாற்று. மக்கள் உன்னை ஏமாளி என்று நினைத்தால் நீ பலவீனமானவன் அல்ல. உன்னிடம் நல்ல குணம் இருக்கிறது, ஆனால் இப்போது அதனுடன் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் சேர்த்துக்கொள். சிங்கம் எப்போதும் கர்ஜித்துக் கொண்டிருப்பதில்லை, ஆனால் அது வேட்டையாடும் போது காடே நடுங்கும். நீயும் அப்படி மாறு. அமைதியாக இரு, கவனி, கற்றுக்கொள். சரியான நேரம் வரும்போது உனது அடியை எடுத்து வை. உலகம் உன்னை லேசாக எடை போடுவதை நிறுத்திக் கொள்ளும். 7. பணத்தை சம்பாதி, மனிதர்களை திருப்திப்படுத்தாதே. நீ வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டே இருக்கலாம், ஆனால் அது உனது எதிர்காலத்தை காப்பாற்றாது. உன்னிடம் பணம் இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் சொந்த பந்தங்கள் கூட உன்னை மதிக்காது. எனவே உனது கனவுகளுக்காக உழை. புதிய திறமைகளை கற்றுக்கொள். ரிஸ்க் எடு. உனது வருமானத்தை உயர்த்து. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உனது சுதந்திரம், உனது சுயமரியாதை, உனது பலம். 8. உன்னை மதிக்காதவர்கள் பின்னால் ஓடாதே. எல்லாவற்றை விட பெரிய அவமானம் என்ன தெரியுமா? உன்னை மதிக்காத ஒரு மனிதனின் பின்னால் நீ ஓடுவதுதான். நீ எவ்வளவு தூரம் அவர்கள் பின்னால் ஓடுகிறாயோ அவ்வளவு தூரம் உன்னை மலிவாக நினைப்பார்கள். நீ மாற்றிக்கொள். உனது உடலை தயார்படுத்து, மனதை வலிமையாக்கு, திறமைகளை வளர்த்துக்கொள், பணம் சம்பாதி, அறிவை வளர்த்துக்கொள். ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளும் போது அவனது உலகமே மாறிவிடுகிறது. இன்றே சபதமிடு, இனி நீ எல்லாரையும் திருப்திப்படுத்த வாழப் போவதில்லை. உன்னை நீயே வலிமையாக்கிக் கொள்ள வாழப் போகிறாய். உனது இதயம் நல்லதாகவே இருக்கட்டும், ஆனால் உனது புத்தி முன்பை விட சாதுரியமாக செயல்படட்டும். இனி உன்னை யாரும் பயன்படுத்த முடியாது. உனது மதிப்பை உணர்வார்கள். உலகம் ஏமாளிகளை அளவைக்கும், ஆனால் தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் முன் தலை வணங்கும். எழுந்திரு, உனது பலவீனங்களை ஒழித்து கட்டு, பணம் சம்பாதி, அதிகாரத்தை உருவாக்கு, உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்று. அன்று உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் இன்று உன்னை ஒரு நொடி பார்க்க மாட்டோமா என்று தவம் கிடப்பார்கள். அன்று நீ உணர்வாய், வாழ்க்கை மாறுவது வெறும் நல்லவனாக இருப்பதில் அல்ல, புத்திசாலியாகவும் சாதுரியமாகவும் மாறுவதில்தான்.